ராஜ் டியூப் ஆலய தரிசன நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி தான். கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு குதூகலம் மனசில் வரும். ஏன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் பலகாரங்கள் நம்ம நிறைய செய்வோம். கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டு விதமாக கொண்டாடுவாங்க. ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, கோகுலாஷ்டமின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோகுலாஷ்டமி என்னைக்கு வரும்னா, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதி. அதாவது வைணவர்கள் பார்த்திங்கன்னா எல்லா பெருமாள் கோவில்கள்லேயும் வைணவத்தவர்கள் பாஞ்சராத்திர ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. அது இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் வருது. ஆனால் இந்த கோகுலாஷ்டமி அஷ்டமி திதியில் ஆடி மாத கடைசியிலேயே ஆகஸ்ட் 16ஆம் தேதி நம்ம கோகுலாஷ்டமியை கொண்டாடுறோம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்னடா ரெண்டு அதுவும் ஒரு மாத டிஃப்ரென்ஸில் வருதேன்னு. இது இந்த அமாவாசை பௌர்ணமி எல்லாம் மாறி வந்ததுனால இந்த தடவை இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன். ஸோ நீங்கள் பாஞ்சராத்திர ஜெயந்தி, இப்போ பார்த்தசாரதி கோவில், ஸ்ரீரங்கம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. மற்ற கோவில்கள் சின்ன சின்ன இந்த கிருஷ்ணர் கோவில் இல்லை துவாரகா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி தான் கொண்டாடுவாங்க. ஸோ நார்த்தில் எப்பொழுதுமே கிருஷ்ணர் பிறந்த அஷ்டமி திதி தான் விசேஷம். ஸோ கிருஷ்ணர் எப்போ பிறந்தார்? ஆவணி ரோகிணி அஷ்டமி திதியில் அவர் பிறந்தார். இந்த ஆவணி ரோகிணியை கொண்டாடுவது தான் பாஞ்சராத்திர ஜெயந்தி. ஆவணி மாதம் அஷ்டமி திதியை கொண்டாடுவது இந்த கோகுலாஷ்டமி திதி. எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணரினுடைய கதை என்ன அப்படின்ட்டுன்னு. அவர் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிருவல் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு தான் அவர் வளர்ந்தார். அவர் பிறந்தது ஒரு இடம், அவர் வளர்ந்தது ஒரு இடம். ஸோ இந்த கிருஷ்ணர் என்னுடைய இந்த பிறப்பில் இவருக்கு கம்சன் இவரினுடைய தாய் மாமா. கம்சனுக்கு அசரீரி கேட்கறது, உன்னுடைய தங்கைக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை இவன் மூலமாகத்தான் உனக்கு உனக்கு மரணம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவருக்கு கோபம் வருது. தங்கையையும் தங்கை வீட்டுக்காரரையும் அவன் ஜெயிலில் போட்டுறான், சிறையில் அடைச்சிட்றான். ஸோ குழந்தைகள் பிறக்கிறது, அது பெண் குழந்தையாக இருந்தாலுமே அவன் அழித்து விடுகிறான். 8வது பரவாயில்ல, 8வது குழந்தையாக இருந்தா நீ எத்தனை குழந்தை பிறந்தாலும் நான் கொன்றுறேன்னு சொல்லிட்டு கம்சன் கொன்று விடுகிறார். ஸோ 8வது குழந்தை கிருஷ்ணர் பிறந்த உடனே வசுதேவருக்கு அசரீரி, நீ இதை கொண்டு போய் கோகுலத்தில் விட்டுரு, அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தையை இங்கே எடுத்துன்னு வந்துருன்னு. ஸோ இரவோடு இரவாக இங்கேருந்து பிறந்த கிருஷ்ணரை கோகுலத்துலேயும் அங்கேருந்த பெண் குழந்தையும் இங்கே விடுறாங்க. ஸோ இங்கே அந்த அவன் பெண் குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் கம்சன். அப்புறம் பரவாயில்ல, பெண் குழந்தையாக இருந்தால் என்னை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தையை அவன் ஆகாசத்தில் அப்படி தூக்கி போட்டு வெட்ட வரும்பொழுது அவள் மாயா, அப்போ அவள் சிரிச்சுட்டே அந்த மாயா சொல்கிறா, உன்னை வளர்க்குறவன் இன்னொரு இடத்துல, உன்னை கொல்லக்கூடியவன் இன்னொரு இடத்துல வளர்ந்துட்டுருக்கான், அதனால் நீ மரணத்திலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் மறைஞ்சிட்றா மாயா அப்படிங்கிறவ. அதுதான் பெரியபாளையத்து பவானி அம்மனாக இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கதை சொல்லப்படுகிறது புராணத்தில். இந்த நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியபாளையத்து பவானி அம்மன் கிருஷ்ணருடன் பிறந்த அந்த மாயா, அந்த துர்கை தான் இங்கே அவ நமக்கு பெரியபாளையத்து பவானி அம்மனாக நமக்கு காட்சி கொடுக்கிறாள். ஸோ கிருஷ்ணர் ஏன்னா 2 பேரும் இப்போ ஒரே நாள் தான் பிறந்திருக்காங்க, ஆவணி ரோகிணி அஷ்டமியில தான். கிருஷ்ணர் வளர்ந்த பிறகு கம்சனை அழைக்கிறார். கிருஷ்ணரினுடைய அவதாரம் நமக்கு இப்போ கலியுகம் இருக்கு இல்லையா, இந்த கலியுகத்திற்கு முன்னதாக இருந்த யுகம். ஸோ 4 யுகம் நமக்கு. இந்த 4 யுகத்தில் இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்துக்கு முன்னால் கிருஷ்ணாவதாரம் இருந்தது. இந்த துவாபரா யுகம் கிருஷ்ணரினுடைய அந்த அவதாரம் முடிஞ்சு நமக்கு கலியுகம் பிறந்தது. ஸோ பாரத போரோட கிருஷ்ணரினுடைய அவதாரமும் முடியறது. கிருஷ்ணரினுடைய இந்த பிறந்த நாள், இந்த ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கோகுலாஷ்டமி, எல்லாருக்குமே கிருஷ்ணரும் காளியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம கிருஷ்ணரை எந்த ரூபத்துலேயுமே நம்ம பார்க்கலாம். ஒரு மனதிற்கு ஒரு மன நிம்மதி, ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி. இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம வீட்டில் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியங்களில் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது 3 விஷயம். அது 3ஐயுமே நீங்கள் வைங்க, மற்றது வைக்கிறது எல்லாமே நம்மளுடைய இஷ்டம்தான். சரி, அவருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா வெண்ணெய்.
அந்த பசும் வெண்ணெயில் வந்து நம்ம கொஞ்சம் கல்கண்டு, காஞ்ச திராட்சை, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு கிருஷ்ணருக்கு வந்து அந்த வெண்ணெய் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நெய்வேத்தியம். அண்ட் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவது வந்து அவர் வந்து இரவில் தான் பிறந்தார் அப்படிங்கிறதுனால ஒரு 8 மணிக்கு மேலே தான் நம்ம கிருஷ்ணர் ஜெயந்திக்கு காலெல்லாம் நம்ம போட்டு அரிசி மாவால் காலெல்லாம் வரைஞ்சி வீட்டுக்குள்ளே வந்து நம்ம கிருஷ்ணரை வந்து அழைக்கிறோம். அண்ட் எப்பொழுதுமே கிருஷ்ண ஜெயந்தி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை வந்து நம்ம நவநீத கிருஷ்ணன்னு சொல்லுவோம். வெண்ணெய் வச்சுருக்கிற கிருஷ்ணன், தமிழர கிருஷ்ணன். அந்த ரூபத்தில் தான் கிருஷ்ணரை வந்து நம்ம விக்கிரகத்தை வைத்து பின்னை மரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த செடி வந்து அந்த பின்னை மரம்ங்கிற செடியை கிருஷ்ணருக்கு பின்னாடி வைத்து அவர் வந்து எப்பொழுதுமே மாடுகள் எல்லாம் மேய்ந்து அப்படியே தன்னை மறந்து அவரினுடைய புல்லாங்குழலில் அந்த மாடெல்லாம் அந்த புல்லாங்குழலில் செய்யல அப்படியே மயங்கிற மாதிரி தான் கிருஷ்ணரை எப்படியுமே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த பின்னை மரத்தை வைத்து கிருஷ்ணரை வைத்து கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணி நம்ம வெண்ணெய் நைவேத்தியம் பண்ணி வெண்ணெயோடு சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நண்பர் குச்சேலர் அப்படின்னு ஒரு நண்பர். அந்த குச்சேலர் வந்து ரொம்ப பரம ஏழை. அப்போ கிருஷ்ணரினுடைய பிறந்த நாளுக்கு எல்லாரும் வராங்க. கிருஷ்ணரை வந்து பிறந்த நாளுக்கு பார்க்கும் பொழுது எல்லாரும் எவ்வளோ வைரம் வைடூரியம் அதெல்லாம் கொண்டு வரும் பொழுது தயங்கி தயங்கி நின்னாராம் குச்சேலர். அப்போது கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் குச்சேலர்கிட்ட, நீ என்ன எனக்கு எடுத்துன்னு வந்த, எனக்கு அதுதான் முக்கியம், எனக்கு மற்றவங்க கொடுத்ததெல்லாம் கூட முக்கியம் இல்லைன்னு. அப்போ தன்னுடைய இடுப்பிலிருந்து ஒரு பழைய சுருக்கு பையிலேருந்து அவர் எடுத்து, கிருஷ்ணா எனக்கு இந்த அவலை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கும் பொழுது, இது எல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த அவல் ஒன்றை போதும்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து குச்சேலர்கிட்ட அவல் வாங்கி சாப்பிட்டாராம். அதனால் கிருஷ்ணருக்கான ரொம்ப பிரீத்தி, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவல் தான். அதனால் வெண்ணெயோடு சேர்ந்த அவல், அதோட கிருஷ்ணருக்கு தயிர் வச்சுட்டா போகிறோம். அவருக்கு தயிர் இருந்தால் வேறு எதுவுமே வேண்டாம். அதனால் வெண்ணெய், தயிர், அதே போல் அவருக்கு அவல். நீங்கள் வந்து வெறும் அவலை பாயசம் மாதிரி பால் விட்டு சர்க்கரை போட்டு அவல் பாயசமாக அவருக்கு அன்றைய நாளில் நைவேத்தியம் பண்ணலாம். மற்ற பலகாரங்கள் எல்லாம் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய இஷ்டம்தான். வெள்ளை சீடை, உப்பு சீடை, முறுக்கு, தட்டை இது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஆனால் கண்டிப்பாக வைக்க வேண்டியது இந்த 3 பொருள். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்னது என்னென்னா, என்ன நீ வணங்கணும் அப்படின்னு சொன்னால், நீ பெருசாலாம் எனக்கு நீ பூஜை பண்ண வேண்டாம், நீ 3 விஷயம் என்னுடைய பூஜை ரூமில் வச்சு கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லு போகிறோம்னு சொன்னார். என்ன அப்படின்னா, அவர் ஒரு சொம்பு தண்ணி கேட்குறார், பத்திரம் அதாவது துளசி இலை அண்ட் வந்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம். ஸோ ஒரு வாழைப்பழம், துளசி இலை, ஒரு சொம்பு தண்ணி, இதை நீ டெய்லி வையே கிருஷ்ணார்ப்பணம் சொல்லு, நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய மனசில் இருக்கார், நம்மளை சுற்றி எங்கேயுமே வியாபிச்சிருக்கார். இப்படிப்பட்ட கிருஷ்ணரை வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவருடைய பிறந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறோம். அண்ட் கிருஷ்ணனினுடைய ஒரு பரம பக்தை அதாவது கிருஷ்ணரும் ராதைனாலே கிருஷ்ணர் தான், கிருஷ்ணர்னாலே ராதை தான். ஸோ ராதையையும் அன்றைய நாளில் நம்ம பிரார்த்தனை பண்ணி, கிருஷ்ணரையும் நம்ம பிரார்த்தனை பண்ணி, இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும், நம்ம குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த பிரார்த்தனையை நம்ம செய்கிறோம். ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கிருஷ்ணரை வந்து வழிபட்டு அவரை வந்து மானசீகமாக பிரார்த்தனை பண்ணால், குழந்தை இல்லாதவர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்று அந்த பிரார்த்தனையில் அவங்களுக்கு அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே எங்கள் வீட்டில் குழந்தை இருக்கணும், வம்சம் விருத்தி ஆகணும் அப்படின்னு. அதனால தான் அரிசி மாவில் வந்து நம்ம அந்த கால் வரைகிறோம். நம்ம வீட்லேயும் குழந்தைங்க அந்த மாதிரி ஓடி ஆடி விளையாடணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு குழந்தை இல்லாதவர்கள் அந்த பிரார்த்தனையை வைத்து நீங்கள் வந்து கிருஷ்ணருக்கான கோத்திர விருத்தி ஸ்லோகத்தையும் நீங்கள் சொன்னீங்கன்னா, அடுத்த வருடம் கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே உங்களுடைய வீட்டில் உங்கள் வாரிசு கண்டிப்பாக வரும். இந்த மாதிரியான பண்டிகைகளினுடைய ஒரு கொண்டாட்டமே வந்து ஒரு நம்பிக்கை தான். ஸோ நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது என்றைக்குமே இறைவன் நமக்கு உறுதுணையாக இருப்பார். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தியினுடைய நல்வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.